இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், ஐபிஎல் 12வது சீசன் இன்று தொடங்கியது. சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்து வருகிறது. முதல் போட்டியில் வெற்றியுடன் தொடங்கும் முனைப்பில் இரு அணிகளும் களமிறங்கியது. டாஸ் வென்ற சிஎஸ்கே கேப்டன் தோனி பவுலிங்கை தேர்வு செய்தார். ஆர்சிபி அணியின் தொடக்க வீரர்களான கேப்டன் விராட் கோலியும் பார்த்திவ் பட்டேலும் களமிறங்கினர். தொடக்கம் முதலே சிஎஸ்கே பவுலர்கள் ஆர்சிபி அணிக்கு நெருக்கடி கொடுத்தனர். முதல் ஓவரை தீபக் சாகர் அருமையாக வீசினார். இதையடுத்து இரண்டாவது ஓவரிலேயே சீனியர் ஸ்பின்னர் ஹர்பஜன் சிங்கை பந்து வீச வைத்தார் தோனி. ஹர்பஜனும் நன்றாக வீசினார். மீண்டும் தீபக் சாகர் வீசிய மூன்றாவது ஓவரில் கோலியை ரன் எடுக்க விடாமல் தடுக்க அழுத்தம் அதிகரித்தது. ரன் எடுக்காத அழுத்தத்தில் ஹர்பஜன் வீசிய நாலாவது ஓவரில் கோலி தூக்கி அடிக்க ஜடேஜா அதை கேட்ச் பிடித்தார். கோலி வெறும் 6 ரன்களில் வெளியேற அதன் பிறகு மொயின் அலி மற்றும் டிவில்லியர்ஸ் ஆகிய இருவரையுமே தலா 9 ரன்களில் ஹர்பஜன் சிங் அவுட் ஆக்கினார். கோலி, டிவில்லியர்ஸ் என்ற மாபெரும் ஜாம்பவான்கள் உட்பட மொத்தம் 3 விக்கெட்டுகளை மிரட்டினார் ஹர்பஜன் சிங். இதையடுத்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் இளம் அதிரடி வீரர் ஹெட்மயர் களத்திற்கு வந்தார். இவர் மீது பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ரன்னே எடுக்காமல் ரெய்னாவால் ரன் அவுட் ஆக்கப்பட்டு பெவிலியன் திரும்பினார். ஹெட்மயரை போலவே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மற்றொரு வீரர் சிவம் துபே. மும்பையை சேர்ந்த இவர் மீது பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. இவரை வெறும் 2 ரன்னில் இம்ரான் தாகிர் தனது சுழலில் வீழ்த்தினார். கோலின் டி கிராண்டி ஹோமை ஜடேஜா வீழ்த்தினார். நவ்தீப் சைனி, சாகல் ஆகியோரை தாகிர் வீழ்த்த உமேஷ் யாதவை ஜடேஜா போல்டாக்கி அனுப்பினார். ஆர்சிபி அணி மளமளவென விக்கெட்டுகளை இழந்தது. ஒரு முனைப்பில் விக்கெட்டுகள் சரிய மறுமுனையில் பார்த்திவ் பட்டேல் மட்டும் நிலைத்து நின்றார். ஆனாலும் அவரால் எந்த பயனும் இல்லை. கடைசி விக்கெட்டாக பார்த்திவ் பட்டேலை பிராவோ வீழ்த்தினார். 17.1 ஓவரில் வெறும் 70 ரன்னுக்கு ஆர்சிபி அணி ஆல் அவுட் ஆனது. அந்த அணியில் அதிகபட்சமாக பார்த்திவ் பட்டேல் 29 ரன்களை அடித்தார். மற்ற அனைவருமே ஒற்றை இலக்குகளில் வெளியேறினர். சிஎஸ்கே அணி சார்பில் ஹர்பஜன் சிங் மற்றும் இம்ரான் தாகிர் ஆகிய இருவரும் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஜடேஜா 2 விக்கெட்டுகளையும் பிராவோ 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். ஆர்சிபி அணி வெறும் 70 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி சிஎஸ்கே அணிக்கு மிக மிக எளிய இலக்கை நிர்ணயித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே தற்போதைய ஸ்கோர் படி பார்த்தீங்கன்னா 42 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்கள் ஆயிருக்கு. 9.5 ஓவர், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10 ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதில் 2 விக்கெட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் வந்து வாட்சன். அவர் பார்த்தீங்கன்னா 10 பால் பிடிச்சிட்டு ரன் எதுவும் அடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து சாகல் விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் ராயுடு தற்போது களத்தில் இருக்காரு. அவர் 19 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதே போல் ரெய்னா வந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் வந்து 19 ரன்கள் அடிச்சிருக்காரு. தற்போது களத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயுடுவும் கேதர் ஜாதவும் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 30 ரன்கள் அடித்தா வெற்றி அப்படிங்கிற ஸ்கோரில் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெற்றி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். ஆரம்பமே பயங்கரமான வெற்றி அப்படிங்கிற மாதிரியும் சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. மேலும் மீம் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மீம் வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஆர்சிபியை அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஆர்சிபி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.